சான்றோர்களே, பெரும்பாலும் இங்கே மாணவர் மாணவிகள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு காலையிலே மாவட்ட ஆட்சியர் சொன்னார், அது ஒரு பயிலரங்கம் மாதிரி, இங்கே இவங்ககிட்டலாம் நீங்கள் நிறைய கற்றுக்கணும், இலக்கியம் பற்றி கற்றுக்கணும்னு சொன்னாப்புல. அது ஒரு விதத்தில் உண்மைதான். உமாமோகன் உட்காந்துருக்காங்க, 100 பேருக்கு சமம், இந்த நண்பர்கள் உட்காந்துருக்காங்க, ஆடலரசன், இவங்களாலும் பார்த்தா ஒரு உற்சாகமாக இருக்கும். எப்பொழுதுமே இந்த மாலை உண்ட மயக்கங்கிற நேரம் தான் எனக்கு வாய்க்கும். எல்லா கூட்டங்கள்லையும் அந்த நேரம் தான் வாய்க்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை, உங்களோட கலந்து உரையாடல், உங்களோட இருத்தல் என்பது தான் எங்களுக்கு முக்கியமான விஷயமாக படுது. நண்பர்களே, இந்த இலக்கியம் எதுக்குங்கிற மாதிரி காலையில் 2 பேர் ஜமாலனும் எட்வினும் பேசினாங்க. அது ரொம்ப கனமான சப்ஜெக்ட். அப்படி ஒரு கனமான விஷயத்துக்கெலாம் நாங்கள் போகிறதுக்கு நேரமும் இல்லை. இதெல்லாம் கருத்தரங்கங்களில் கலந்துரையாடலில் சொல்ல வேண்டிய விஷயம். மக்கள் தனித்தனி தீவாக இருக்கிற நேரத்தில் இலக்கியம் அவசியமாக படுகிறது. எனக்கு இலக்கியம்தான் எங்களை தஞ்சாவூரை பொறுத்தளவில், மற்ற இடங்களை பொறுத்தளவில் இலக்கியம்தான் எங்களை ஒன்று சேர்க்கிறது. ஒரு போராட்ட முறைகள், மற்ற எந்த செயல்களானாலும் இலக்கியம் எங்களை ஓரளவு ஒன்று சேர்க்கிறது என்று நான் கருதுகிறேன். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா முகமறியாத அவரவர்கள் வேலைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நகுலன் ஒரு கவிதையில் சொல்வார், ராமச்சந்திரனா என்று கேட்டேன், ராமச்சந்திரன் என்றார். எந்த ராமச்சந்திரன் என்று நான் கேட்கவில்லை, அவரும் சொல்லவில்லை. இப்படி தான் போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த இலக்கியம் அவசியமாக இருக்கிறது. வண்டல் இலக்கியம்னு ஒரு காலையில் என்கிட்ட பேசுனாங்க, வண்டல் இலக்கியத்தை பண்ணி பேசுங்க அப்படின்னு சொன்னாப்புல. எல்லா இலக்கியங்களும் மண் சார்ந்த இலக்கியமாக தான் எனக்கு படுது. அது தனித்தனி கரிசல், வண்டல் அப்படியெல்லாம் தனித்தனியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மனித சமூகம் என்னைக்கு தோன்றுச்சோ அன்றிலிருந்தே கதைகளும் இலக்கியங்களும் தோன்றிவிட்டன. மனித சமூகத்தின் வயது என்னவோ அதுதான் இலக்கியத்தின் வயது என்று சொல்லுகிறேன். இந்த இலக்கியம் எனக்கு 15 நிமிஷம் தான் நேரம் கொடுத்துருக்காங்க. அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. முன்னரே எனக்கு 15 நிமிஷம் ஆகிடும். இருந்தாலும் 3 பேர் 2 ஜாம்பவான் மத்தியில் நெருக்கடியில் நான் நிற்கிறேன். 2 ஜாம்பவான் மத்தியில் ஒரே ஒரு கவிதை, ஒரு சிறுகதையை மட்டும், மண் சார்ந்த கதைகளை நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இன்குலாப் சொல்லுவார், ஒவ்வொரு புல்லையும் என் பெயர் சொல்லி அழைப்பேன் என்பார் இன்குலாப். பறவைகளோடு எல்லை கடப்பேன், பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன், மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் என்பார் இன்குலாப். படைப்பாளி மக்களுக்காக போராடுபவன் தான். ஒரு படைப்பாளி என்பவன் இயற்கையிலே கிளர்ச்சியாளனாக நிற்க வேண்டும். கிளர்ச்சி என்பது அவன் உடன் பிறந்தால்தான் அவன் எழுத்தாளனாக இருக்க முடியும். ஒரு பாட்டு, இந்த இலக்கியம் என்பது எங்கிருந்து தோன்றியது? எளிய மக்களிடமிருந்து தான் தோன்றியிருக்கு. பொதுவாக எழுதாக்கிழவி என்று பேராசிரியர் சொல்லுவார். இந்த எழுதாக்கிழவிங்கிறது தான் முக்கியம். நாற்று நடும் பெண்களின் பாடலில் மட்டுமே சேறுபடிந்திருக்கவில்லை என்று நான் வாசித்தேன். அதெல்லாம் எனக்கு மனதை உருக்கக்கூடிய. ஞானக்கூத்தனுடைய கவிதையை நான் ஒன்று சொல்லணும், இந்த இடத்துல நம்ம பகிர்ந்து கொண்டால் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடித்தமான கவிதை, பல இடங்களில் நான் சொல்லுவேன். பெண்ணுடன் அம்மா மகனுக்கு அட்வைஸ் பண்ணுறா, பெண்ணுடன் சிநேகிதம் கொண்டால் காதருந்து போகும் என்றாய், தவறுகள் செய்தால் சாமி கண்களை குத்தும் என்றாய் என்று ஞானக்கூத்தன் நம்மாவின் பொய்கள் அற்புதமான ஒரு தலைப்பை கொடுத்துருக்கார். தின்பதற்கு ஏதும் கேட்டால் வயிற்றுக்கு கெடுதல் என்றார், ஒரு முறை தவிட்டுக்காக வாங்கினேன் என்னை என்றாய், எத்தனை பொய்கள் முன்பு என்னிடம் சொன்னாய் அம்மா என்று கேட்கிறான். தொடர்கிறான், அத்தனை பொய்கள் முன்பு சொன்ன நீ இன்று எதனால் பொய்களை நிறுத்தி கொண்டாய் என்று கேட்கிறாள். தவறு மேல் தவறு செய்யும் ஆற்றல் போய்விட்டதென்றார், எனக்கு நீ பொய்கள் தேவையில்லை என்று எண்ணினாயா, அல்லது வயதானுக்கு தகுந்தாற்போல் பொய்கள் சொல்லும் பொறுப்பினை அரசை சார்ந்ததாக கருதினாயா, தாய்ப்பாலை நிறுத்தல் போல
தாய்ப்பொய்யை நிறுத்தலாமா, உன் பிள்ளை உன்னை விட்டால் வேறெங்கு பெறுவான் புகழ். ஒரு அற்புதமான ஒரு படம், அற்புதமான வடிவத்தை நான் அதில் பார்க்குறேன். இந்த ஞானக்கூத்தன் மரபு என்ற ஒன்று உருவாச்சு. நாங்கள்லாம் அது பின்னாடி போனவன் தான். எந்த 1000 விவகாரங்கள் இருந்தாலும் அதுக்குள்ள இந்த மக்களுக்காக இலக்கியம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு கொடுத்தாங்க. 1980 2000 வரைக்கும் கலைக்காகவா கலை மக்களாக ஒரு பெரிய சண்டையே நடந்தது. ஆனால் இப்போ அந்த கோஷமே போய் எந்த விஷயமாக இருந்தாலும் மக்களுக்காக என்று தான் ஆச்சு. அது இயற்கையாகவே எல்லா விஷயங்களும் மக்களுக்கு தான். சிறையிலேருந்து எல்லாமே மக்களுக்கு தான். அப்படி ஒரு தனி செய்தியாக நம்ம அதை சொல்ல முடியாது. அந்த காலத்தில் புதுமைப்பித்தன் சாபவினோசம் மாதிரி இன்னும் ஒரு கதை என்னால் படிக்க கிடைக்கல. கடவுளும் கந்தசாமி பிள்ளை, ஜி நாகராஜனுடைய நாளை மற்றும் ஒரு நாளே, கூப்பாராவினுடைய விடியுமா, மௌனி ஒரு அற்புதமான ஒரு ஆசானாக தான் எனக்கு படிக்கிறார். வாழ்க்கை என்பது அடையாளப்படுத்தப்படுவதாகத்தான் இருக்கிறது. எவ்வளவு நெருக்கடிகளில் வாழ்ந்தாலும் வாழ்தல் என்பது இனிதுதான். வாழ்க்கை என்பது ஒரு இனிதுதான். நாங்கள்லாம் சதா போராட்டத்தில் இருக்கிறவங்க தான். நான் சதா போராடி கொண்டிருக்கிறோம் தான். ஆனால் அதுக்கு மத்தியில் வாழ்க்கை என்பது மிக இனிதாக இருக்கிறது என்பது தான் என்னுடைய கருத்து. அப்புறம் இந்த மௌனியை பற்றி மீண்டும் சொன்னேன். அவர் சொல்லும்போது ஒரு குற்றச்சாட்டு மௌனியை பற்றி சொல்லுவாங்க. நம்ம கும்பகோணக்காரர் தான். நம்ம இந்த தமிழ் மொழி என் எழுத்துக்கு என் சிந்தனை வளத்துக்கு போதவில்லை என்று சொன்னார். ஏகப்பட்ட பேர் அதை எதிர்த்தாங்க. எப்படி அவர் மொழி போதலை, அவருடைய சிந்தனை ஓட்டம் வேற. நாங்கள் மௌனியை ஒரு மனப்பிறழ்வாளர் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். அப்படி தான் இருந்தது அவர்கிட்ட. அவர் சாமியை கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அவருக்கு தினம் சிதம்பரம் கோயிலுக்கு போவார். மனப்பிறழ் உள்ளவர். தினம் கோயிலுக்கு போவார். கோயிலுக்கு ஏன் நீ கோயிலுக்கு போகிற அப்படின்னு கேட்டால், அட்டண்டன்ஸ் கொடுக்கணும்ல, நடராஜ பெருமான் கோச்சுப்பார்ல, அதனால தான் போகிறேன் அப்படிப்பார். எல்லாருக்கும் ஒரு மனச்சிக்கல் இருந்தது. திடீர்னு ஒரு பகுத்தறிவு இயக்கத்துக்கோ வேற இயக்கத்துக்கோ ஒரு எழுத்தாளனை கடந்து வர முடியல. அதுக்குள்ளே போய் நுழைய முடியல. நுழைஞ்சாலும் நீண்ட காலம் இருக்க முடியல. அவங்க அந்த மௌனிக்கு அந்த குழப்பம் இருந்தது. ஒரு கதையில் அதை அழகாக வெளிப்படுத்திருக்கார். 21 கதைகள் தான் அவர் எழுதினது. 21 ஒரு கதை. அது அற்புதமான கதை. அவருடைய வாழ்க்கை அது பொருத்தமாக இருக்கும். அவருடைய எல்லாம் 3 பிள்ளைங்களும் நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. முதல் பிள்ளை பெங்களூரில் ஒரு பாத்ரூமில் போய் அந்த கைசருடைய சுவிட்சை போடும்போது ஷாக் அடிச்சு இறந்து போயிடுறான். இறந்து போய் ஒரு ஓடி போய் போகும்போது கீழே இப்படி கிடக்கான் முதல் பிள்ளை. 2வது பையன் மெட்ராஸில் ட்ராம் வண்டியில் ஏறும்போது தவறி விழுந்து ஒரே ஆண்டில் இறந்து போயிடுறான். 3வது பையன் எம்ஏ தத்துவம் பயின்றவன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். அது தத்துவம் எம்ஏ முதல் வகுப்பில் பாஸ் பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் சிதம்பரம் மௌனி வீட்டு முன்னால் உட்காந்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு தந்தைக்கு எப்படி வாழ முடியும், எப்படி எழுத முடியும்? அவருடைய எழுத்து எதை பிரதிபலிக்கும்? அதை தான் பிரதிபலித்தது. நாம் அங்கே உள்ளே போய்த்தான் நான் பார்க்கணும். இந்த ஜீவின்னு ஒரு எழுத்தாளருடைய நண்பர் சொல்வார், என்னால் ஜீரணிக்கவே முடியல அந்த விஷயத்தை. தன்னுடைய பையன் இறந்து போயிட்டான்னு துக்கம் விசாரிக்க வர்றார். முதல் பையன் பெங்களூரில் எப்படா பாத்ரூமில் விழுந்து ஷாக் அடித்து இறந்து போனான்னு பேசிக்கிட்டே வராங்க. சிதம்பரம் ரோட்டில், சிதம்பரம் பாண்டிச்சேரி ரோட்டில் பேசிக்கிட்டே வரும்போது திடீர்னு கீழே விழுகிறார் மௌனி. மெயின் ரோட்டில் கீழே விழுந்து ஒரு கையை அப்படி தலைக்கு வச்சுக்கிட்டு, இப்படித்தான் என் பையன் கிடந்தான். ஒரு மகனுடைய இறப்பை, மகனுடைய சடலத்தை ஒரு எழுத்தாளன் பார்த்துட்டு இப்படி வர்ணிக்கிறான்னு நடந்திருக்குமா? ஆனால் நடந்தது. இதெல்லாம் கிட்டு ஏன் என்று ஒரு கதை எழுதினார். அந்த கதையில் மௌனியை நம்ம வெளிப்படணும். இன்னொன்று நம்ம பேச வேண்டிய ஒருத்தர் கரிச்சாங்குஞ்சு ஆடரசர் வந்திருக்கார். நாங்களாம் நேரடியாக சந்தித்தோம். அவர் கூட அவரே போவோம். இந்த கதையோடு நான் முடிச்சிடறேன். ஏன்னா 15 நிமிஷம் முடிஞ்சிச்சு ஐயா. நீங்கள் கரெக்டாக சீட்டு வச்சிடலாம். ஒருத்தன் வீடு கட்டுறான். ஒரு சின்ன வீடு, ஒரு 2 பேர் 3 பேர் குடியிருக்கிற வீடு புதுசாக கட்டுறான். அதுக்கு 16 லைட்டு போடுறான். ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்கு எத்தனை லைட் இருக்கணும்? ஒரு 3 4 அப்படி தான் இருக்கும். இவர் 16 லைட்டு போட்டு வீடையே பார்க்க முடியல. அப்படியே கூசுது, கண்ணை கூசு, யாரும் வீடை பார்க்க முடியல. ஏயா போட்டிருக்கேன்னா மனோரீதியாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கான். இவனுடைய மூதாதையர் வீடை யானோ எந்த யுகத்திலோ அபகரித்து விட்டான். இப்போ நான் புதுசாக கட்டுற வீடையும் அபகரித்து விடுவான் என்ற பயத்திலே
ரைட்டை போட்டால் அந்த கதை அற்புதமான கதை. இப்படிலாம் இப்போ எழுதுறதுக்கு ஆள் இல்லை. வெறும் கோஷங்களை எழுத்தாக நம்ம கருதி கொண்டு இருக்கிறோம். இப்படிலாம் ஆழ்மனத்தை உள்ள சுவீகரித்து கொண்டு எழுதக்கூடிய எழுத்து இப்பொழுது இல்லை. அப்புறம் திருவாரூரை பற்றி திருவாரூரில் பேசும்போது சோலை சுந்தர பெருமாள் பேசாத இருக்கவே முடியாது. அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். எழுத்தாளர் சோலை சுந்தர பெருமாள் ஒரு தாண்டவபுரம்னு எழுதி அவர் பட்ட பாடு எனக்கு தெரியும். தாண்டவபுரத்தை எழுதிட்டு வெளியில் நடமாட முடியல. இத்தனைக்கு அந்த தாண்டவபுரத்தை படித்து பார்த்தா ஞானசம்பந்தருடைய வரலாற்றை மிகச் சிறப்பாக உயர்த்தி தான் எழுதியிருக்காரு. சைவ பெருமக்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு அவருக்கு கொலை மிரட்டல் கூட எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. தமிழக எழுத்தாளர் கொலை மிரட்டல் என்பது பெருமைக்குரிய விஷயம் தானே. அப்படிலாம் வாழ்ந்தார் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு ஜாம்பவான்களை பேசணும்.